100ல 90 பேருக்கு ஈரல் பிடிக்காது. ஏன்னா, அது சாப்பிடும்போது மழமழன்னு இருக்கும். அந்த டேஸ்ட்டே நல்லா இல்லாத மாரி ஃபீல் ஆகும். அதனால பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா, ஈரல் சாப்பிடுறதுல அவ்ளோ நல்லது இருக்கு. என்னோட பசங்க நான் எப்படி செய்து குடுப்பேன்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப நான் செஞ்சு குடுக்குற மெத்தட் வந்து வெள்ளரிக்கா சாப்பிடுற மாதிரி இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான மெத்தட் தான். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு சின்ன சின்ன சைஸா கட் பண்ணி வச்சிருந்த ஈரல வந்து இது கூட சேர்த்து எண்ணெயோடவே அத வதக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் அதிகமா சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன்றது இந்த அளவே போதுமானதா இருக்கும். இத வந்து நல்லாவே எண்ணெயில மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். உப்பு வந்து வெங்காயம் வதங்கும்போதே நான் சேர்த்துட்டேன். ஈரல் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்றதுனால உடனேவே உப்பு உரைச்சிடும். அதனால கம்மியாவே சேர்த்துக்கோங்க. நல்லா மொளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி சுட சுட சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான ஹெல்தியான வெள்ளரிக்கா மாதிரி ஈரல் ரெடி.